ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பொட்டேட்டோ ஃபிங்கர் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1/2 கப் அளவுக்கு ரவையை சேர்க்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே ரவையை சேர்த்துடலாம். ரவை சேர்த்தாச்சு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ ஃப்ளேமை லோவில் தான் வச்சுருக்கேன், ரவை நல்லா குக் ஆகிறதுக்காக. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவை ஓரளவு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா கரெக்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம நல்லா ஆற வச்சுருவோம். இப்போ இன்னொரு கப்பில் நான் தேவையான இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ சேர்த்துக்கிறேன். அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதோட ஜிஞ்சர் கொஞ்சம் திருவினது ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும், அதையும் சேர்த்துடுறேன். இப்போ பொட்டேட்டோக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்தாச்சு. இப்போ அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரவை மிக்சரை சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா பைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எப்படி ரோல் பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கையில் ஒட்டாமல் வரும்ன்றதுக்காக எண்ணெயை சேர்த்து நல்லா தடவி வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா நீட்டாக ஃபிங்கர்ஸ் போல் உருட்டிப்போம். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு உருட்டி வச்சுக்கலாம். இப்போது இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். எல்லா பேட்டரியுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஆயில் நல்லா சூடாக காஞ்சிருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு ஃபிங்கர்ஸாக போட்டுக்கலாம். நல்லா ஒட்டாதபடி கொஞ்சம் தனித்தனியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். இப்போ இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ஆயிலில் ஃப்ரை ஆக எல்லாம் தனித்தனியாக வந்துடும் பாருங்கள். ஸோ இந்த பொட்டேட்டோ கிறிஸ்பி ஃபிங்கர்ஸ் நமக்கு சாஸோடையும் மயோனைஸோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. இப்போ நமக்கு எப்படி ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை ஆன உடனே அதுவே ஆக்சுவலாக ஃப்ளோட் ஆகி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் மேலே ஆயிலில். இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலெலாம் அதில் எடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு ரொம்ப கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.